ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனிவே. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சோளா பூரியும் சன்னா மசாலாவும் செஞ்சுருக்குறோங்க. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சோளா பூரியும் சன்னா மசாலாவும் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ மாவு பேஞ்சிக்கலாங்க. ரவை 2 ஸ்பூன், சோடா உப்பு 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 கப்பு தயிர், தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பேஞ்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி பார்த்த அளவுக்கு பேஞ்சிக்கலாம். சப்பாத்தி வாத்துக்கு பெஞ்சாச்சுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் தொடங்கி மூடி வச்சிடலாங்க. சன்னா மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாரமாக எடுத்து மூடி வச்சிடலாங்க. சன்னா மசாலாவுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு 2 பச்சை மிளகா, 1/4 கப்பு துருவின தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்புங்க, எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழம் விழுத அரைச்சி வச்சுருந்தோங்க. அதை ஊற்றிக்கலாம்.
1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ரெண்டு 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. முந்திரி, தேங்காய், பச்சை மிளகா அரைச்ச விழுது ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக இதை அலசி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் தேவையான கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கொண்டக்கடலையும் உப்பு போட்டு வேவிச்சு வைக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கலாங்க. வேக வச்சு அரைச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். இந்த அரைக்காத கொண்டக்கடலையும் இப்போ போட்டுக்கலாங்க. போட்டு கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொதிச்சுட்டு வரட்டுங்க. கொதிச்சு வரட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. முன்ன போடலிங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. பாருங்கள், மாவு 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம பேஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஒரு 2 நிமிஷம் பேஞ்சிக்கிட்டோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேஞ்சிக்கலாங்க. நம்ம மாவு பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் தேய்ச்சி போட்டோம்னா அவ்வளோ உப்பாதுங்க. அதனால் மாவில் தேய்ச்சி நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், சோளா பூரிக்கு தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லாத ரொம்ப மெலிசாகவும் இல்லாத மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உப்பி வரும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நாம் பூரி போட்டுக்கலாம். அங்கே சூப்பராக உப்பி வருதுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாங்க. மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக சோளா பூரி ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படி மெலிசாக உப்பி வந்துருக்குங்க. பாருங்கள்.